திருச்சி மாவட்டம் திண்டுக்கரை அருகே பேருந்தில் சென்ற இளைஞரை கீழே தள்ளி வெட்டிய சம்பவத்தில் 5 பேர் மணப்பாறை காவல் நிலையத்தில் சரணடைந்தனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்க கேட்கலாம். வெங்கடேசன், வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன சொல்லலாம்? வணக்கம். திருச்சி அருகே ஆட்டோ ஓட்டுநர் கொலை வழக்கில் போலீசாரால் தேடப்பட்டு வந்த 3 சிறுவர்கள் உட்பட 5 பேர் மணப்பாறை போலீசில் சரணடைந்தனர். திருச்சி மாவட்டம் ஜியபுரம் அருகே கொடியாலம் காந்தி நகரைச் சேர்ந்தவர் கணபதி மகன் மதிர் விஷ்ணு என்ற விஷ்ணு. ஆட்டோ ஓட்டுநர் இவர் கொடியாலத்திலிருந்து சத்திரம் பேருந்து நிலையத்துக்கு நேற்று அரசு பேருந்தில் சென்று கொண்டிருந்தார். கொடியாலம் ரயில்வே கேட்டை கடந்து பேருந்து சென்று கொண்டிருந்த போது 2 இருசக்கர வாகனங்களில் பின்தொடர்ந்து வந்த 5 பேரில் ஒருவர் பேருந்தில் ஏறி விஷ்ணுவை கீழே தள்ளிவிட்டார். சாலையில் விழுந்த விஷ்ணுவை அக்கம்பல் அரிவாளால் வெட்டியது. இதில் பலத்த காயமடைந்த விஷ்ணுவை அங்கிருந்து மீட்டு திருச்சி அரசு மருத்துவமனைக்கு ஆம்புலன்ஸில் கொண்டு சென்றனர். அங்கு அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இது சம்பந்தமாக ஜியபுரம் போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்து தேடி வந்த நிலையில் இன்று காலை மணப்பாறை போலீசில் 3 சிறுவர்கள் உட்பட 5 பேர் சரணடைந்தனர். மாவட்டத்தை மிகவும் பதட்டமாக்கிய இந்த சம்பவத்தில் 3 சிறுவர்கள் ஈடுபட்டிருப்பது அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன்.